ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்க்ரீனில் நான் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு இந்த ஒரு மெயில் வந்து போயிருக்கு. குறிப்பிட்டு அவங்களுடைய சேனல் நேம் வந்து கொடுத்து இப்போ எனக்கு வந்து ராஜதுரை மேக் ஷுவர் யுவர் அக்கௌண்ட் மோர் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இது என்ன மெயில், இது எதுக்காக வந்திருக்கு, அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை எப்போவுமே யூடியூப்பில் செக்யூராக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து இன்னொருத்தங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அது இன்க்ளூடிங் நம்ம வந்து பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக வைக்காத மாதிரி இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு நம்மளுடைய மெயில் ஐடியை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மெயில் ஐடியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். லைக் வந்து ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கட்டும், இல்லைனா நார்மலாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்கட்டும். அதே மாதிரி எப்போவுமே செக்யூரிட்டி செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. அதாவது மேனேஜிங் கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஜஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி செக்அப் வந்து பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு டிவைஸில், உங்களுக்கு தெரிஞ்ச டிவைஸை தவிர வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் உங்களுடைய சேனல் வந்து ஆக்சஸில் இருக்கா, உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஆக்சஸில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும். ஸோ அதை தவிர பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. இந்த மெயிலில் ஓவராலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி டேக் ஸ்டெப்ஸ் டு ஸ்டே சேஃப் ஆன் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது யூடியூப்னு மட்டும் இல்லை, மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட், அதாவது கூகுள் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் லைக் வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சி சேஃப்டி டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஹெல்ப் சென்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. யூடியூப்னுடைய கைட்லைன்ஸையும் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். லைக் வந்து யூடியூப் சேனல் வந்து டெலிட் ஆகாமல் காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும்னு சொன்னால், ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூடியூப் சேனலாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக யூடியூப் சேனல் டெலிட் ஆகக்கூடாதுன்னா அதனுடைய பாலிசி கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது மிக்சிங்காக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அது எப்போவுமே முக்கியமானது. லைக் எந்த ஒரு மெயிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கூட, லைக் நீங்கள் நார்மலாக பிஸ்னஸ்க்காக ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதுலேயும் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து செட் சேனல் பர்மிஷன், அதாவது சேனலுக்கு வந்து எப்போவுமே பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த செக்யூரிட்டி செக்கப்பாக இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலராக யூடியூப்க்கு அப்படின்னு வரும்போது யூடியூப் ஸ்டூடியோவில் போய் நம்ம பர்மிஷன்ஸை செக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்ததான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது லைக் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு தேவையில்லாத தெரியாத விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணாதீங்க உங்களுடைய பிசியில். அண்ட் அன்வான்ட் லிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த மெயிலில் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. சேனல் பர்மிஷனுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஃபிஷிங் அண்ட் மால்வேர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்ட் லிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கட்டும், சிப் ஃபைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுன்னா முன்கூட்டியே கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அது போக இந்த மெயில் வந்து எல்லாருக்குமே வந்து வந்திருக்குது. ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ளேயும் நிறைய பேருக்கு வந்து இருந்தது. இது என்ன மெயில் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியும் சில கொஸ்டின் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்விமட்ஸ் எந்த விதத்துனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. ஸோ நல்ல வீடியோ சந்திப்போம்.